கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, உன் ஜெபம் வீண் போகாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் வீண் ஆகாத ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. எல்லாமே வீணாகிவிடும். நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் அது பயன்பாட்டில் இல்லைன்னா அது வீணாகிவிடும். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் வீண். சில மனிதர்களே வீணான மனிதர்கள். ஏன்னா ரோமர் 1:21 சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தவர்கள், ஆனால் தேவனை துதியாமல் அவரை மகிமைப்படுத்தாமல் சிந்தனையினாலே வீணரானார்கள். அப்போ மனுஷங்க கூட வீணாயிருவாங்க. ஆனால் ஒரு காரியம் வீணாகாது, உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. தானியேல் 6:10 தானியேல் ஜெபிக்கிறான். தானியேலுடைய ஜெபத்துக்கு விரோதமாக பல திட்டங்கள் திட்டப்படுகிறது. ஆனால் அந்த ஜெபம் வீண் போச்சா? இல்லை. அந்த ஜெபம் தானியேலை மேன்மைப்படுத்தினது. உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. அந்த ஜெபம் உங்களை மேன்மைப்படுத்தும். முழு வேதாகமத்திலையும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஜெபிச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபம் அத்தனையும் கேட்கப்பட்டிருக்குது. அந்த ஜெபம் வீண் போகலை. எசேக்கியா ராஜா ஆண்டவரே கைவிட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே சொல்கிறாரு, நீ சாக போகிற, அவ்வளோதான், உன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. பாருங்க, ஆண்டவர் சொன்னது ஏதாட்டும் மாறுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை யாராவது மாற்ற முடியுமா? ஆனால் ஜெபம் மாற்றிட்டே. வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 3-5 நீங்கள் வாஸ்து பாருங்க. ஏசாயா 38வது அதிகாரம் 3-5 வாஸ்து பாருங்க. உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் ஆயுசை 15 வருஷம் கூட்டுவேன். அப்போ எசேக்கியா வடிச்ச கண்ணீர் வீண் போச்சா? இல்லை. எசேக்கியா ஜெபிச்ச ஜெபம் வீண் போச்சா? இல்லை. அதனுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருதா? போராடி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. நிச்சயமாக பதில் உண்டு. வீண் போகாது. எஸ்தரின் புத்தகத்தில் மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிறார். இந்த காலத்திற்கு ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்போ எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய மொர்தெகாய் சித்தப்பாவிற்கு மறுபடியும் சொல்லி அனுப்புகிறார், நானும் என் தாதிமார்கள் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம், அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கத்து ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பா. எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16 அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. எந்த ஆமான் இவர்கள் குரோதமாக எழும்பினானோ அந்த ஆமானையே கர்த்தர் அழித்து விட்டா. எஸ்தர் 7:10 உங்களுக்கு குரோதமாக யார் எழும்பினாலும் உங்களுடைய ஜெபம் உங்கள் குரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு குரோதமாக, எங்கள் பிள்ளைகள் குரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை அழித்து போடும். ஜெபம் வீண் போவதே இல்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதிலை தார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபம் வீண் போவதில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.